ஹலோ ஆல். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி டார்டாய்ஸோட ஷெல்லுக்கு மேலே சின்ன சின்ன சிப்பிகள் மாதிரி இருக்குல்ல, அது எப்படி போய் ஒட்டுது, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட நேம் என்ன அப்படின்னு நினைக்காத நம்ம யோசிச்சிருக்கோமா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்னக்கிள்ஸ். ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோப்ளியஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் அது ஒன்ஸ் எக் விட்டு வெளியில் வருதில்ல, அது வந்து நம்ம லார்வே தான் ஆக்சுவலாக. அது வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டேஜில் அதால் ஃப்ரீயாக வந்து தண்ணிக்குள்ளே அது வந்து நல்லாவே நீந்திட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜில் அது 6 டைம் அதோட ஓல்டு ஸ்கின்னை வந்து கழட்டி விடும். அதாவது நம்ம இந்த பாம்பு சட்டை கழட்டதை பார்த்துருப்போம். வேறு இன்செக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே அதோட ஓல்டு ஸ்கின்னை வந்து கழட்டி விடும்ல. ஸோ அதான் 7வது டைம் மேலே அது என்னென்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சிப்ரிட் ஸ்டேஜுக்கு அந்த லார்வா வந்தோடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது போய் ஒரு இடத்துல போய் பெர்மனெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு இடம் தேடும். அந்த இடம் என்னலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். அதே மாதிரி அந்த இடம் வந்து எங்கேயும் மூமெண்ட் இல்லாமல் இருக்கணும். ஒன்ஸ் அந்த மாதிரி இடத்த தேர்ந்தெடுத்து அது உட்கார்ந்தப்புறம் என்ன பண்ணுன்னா, சிமெண்ட் மாதிரி ஒரு மெட்டீரியலை வந்து அது க்ரியேட் பண்ணி பெர்மனெண்ட்டாக அது கூட போய் ஸ்டிக்காகி ஒட்டிக்கும். வெளியில் ஈஸியாக வராத மாதிரி பார்த்துக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, போக போக அதோட உடம்பை சுற்றி வந்து ஷெல் க்ரியேட் பண்ணும். எதுக்காகனா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அண்டு இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது. ஒரு 1 mm இருக்குல்ல, அந்த 1 mmக்கு உள்ளே தான் இதோட சைஸே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் இருக்கும், டார்டாய்ஸ் வந்து மூமெண்ட்டில் தானே இருக்குது, அப்புறம் ஏன் அதை வந்து அந்த பர்னக்கிள்ஸ் வந்து டார்டாய்ஸோட செல்லில் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு. அந்த மாதிரி பர்னக்கிள்ஸ் எந்த டார்டாய்ஸ்லாம் பார்க்குறோமோ அது வந்து சிக்காக இருக்குது, அது அந்தளவுக்கு மூவ் பண்ணலை அப்படின்றது தான் அர்த்தம். இப்போது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அதை ஏன் அதில் ஷெல்லேருந்து வெளியில் எடுக்கிறாங்கன்னு. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டார்டாய்ஸ் வந்து அதோட வெயிட்டை வந்து எடுத்துகிட்டு அதால் அதுவே நீந்தணும். அண்டு இது வந்து அந்த பர்னக்கிள்ஸ்லாம் மேலே வர என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா வெயிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நீந்த வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதான் ரீசன். அண்டு இது வந்து அந்த ஹார்ட் ஷெல்ஸில் வந்து எங்கேயாவது போய் அட்டாச் ஆகுதுல்ல, அதனால் எந்த இஷ்யூவும் வராது. அண்ட் இது எங்கேயாவது சாஃப்ட், அதாவது அதோட ஸ்கின்னில் போய் எங்கேயாவது அட்டாச் ஆகும்போது என்ன ஆகுனா அந்த இரிட்டேஷன், இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதை வேறு எங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலான்னா, அந்த பாறைகளில் பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த ஷிப்பு அதோட கீழே அந்த தண்ணி இருக்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ஒட்டியிருக்கும் இது. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணுமா, இப்போ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. நன்றி.